ஒற்றுமைக்கு பாடுபட்டவர். பாகிஸ்தான் பிரிந்தபோது பாகிஸ்தான் தருவதாக சொன்ன பணம் தேவையில்லை என்று நிராகரித்தார். இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் நன்மையை இந்தியா கவனித்துக் கொள்ளும், பாகிஸ்தான் அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று கூறியவரும், அரசியல் நிர்ணய சபையில் செந்தமிழ் மொழிதான் நாட்டினுடைய தேசிய மொழியாக, பொது மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய முழு தகுதி பெற்றதென்று ஓங்கி குரல் கொடுத்தவர். 1949 செப்டம்பர் 14 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் வால்யூம் 9 from pages 1471 to 1474 காயிதே மில்லத் அவர்கள் பேச்சு அப்படியே பதிவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவருமான காயிதே மில்லத் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு இணைந்து 62 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை உடன்பாடு காண செய்தார். அதன் பின்னர் டாக்டர் கலைஞர் அவர்களோடும் அந்த உடன்பாட்டையே நீடித்து அரசியல் ரீதியாக இந்தியாவிலேயே ஒரு முதலாக அமைக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கூட்டணி என்பதை உருவாக்க காரணமானவர்கள். நான் மறைவதற்கு முன்பு இஸ்லாமியர்கள் நலனை கலைஞர் பாதுகாப்பார் என்ற உறுதிமொழியை தன்னுடைய மெல்லிய குரலில் கூறியவருமான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய கல்லூரி பொன்விழாவில் என்னை பங்கேற்க வைத்த தாவூத் மியாக்கான் அவர்களும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் பயிலுகிறார்கள். பட்டியலின மாணவர்கள், விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பேர் பயிலுகிறார்கள். காரணம், மற்ற கல்லூரிகள் இங்கே கட்டணமும் குறைவு, எல்லோரையும் சரிசமமாக நடத்துகின்ற அந்த சமரச மனப்பான்மை இந்த கல்லூரி நிர்வாகத்திடம் இருப்பதனால் இந்த கல்லூரி மேலும் தேவையான இடங்களை வனத்துறையிலிருந்து பெற்று பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயில்கிற பெரும் கல்லூரியாக, பின்னாளில் ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக இது மிளிர வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த எஸ்ஐஆர் மூலயமா சென்னையில் 14 லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்குது. அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம் 7 லட்சம் ஓட்டு, ஓவராலாக 97 லட்சம் கம்மியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? 97,57,000 எப்படி பார்க்குறீங்க? இது மத்திய அரசு திட்டமிட்ட சதி செயல், ஜனநாயக மோசடி. இதில் இனி விழிப்போடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் தோழமை கட்சிகளின் தோழர்களும் விடுபட்டு போனவர்களின் பெயர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே சேர்ப்பதற்கும், புதிதாக திணிக்கப்பட்ட போலி வாக்காளர்களை நீக்குவதற்கும் தங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். இங்கே இருக்கிற ஒரு ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வரலாற்றிலேயே ஒரு அவமானத்தை தேடிக் கொடுக்கின்ற ஒரு ஆளுநர். மத்திய பாஜக சர்க்காரினுடைய ஏஜெண்டாக, எடுபடியாக ஒவ்வொரு நாளும் ஒரு உளறலை செய்து கொண்டிருக்கிறார். செந்தமிழ் மொழியை பற்றி இந்த ரவிக்கு என்ன தெரியும்? அதனுடைய அரிச்சுவடி, ஆத்திச்சுவடி எதையாவது அறிவாரா? அந்த இந்துத்துவக்காரர்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே தினந்தோறும் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த ராஜ்பவனில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கே பெரும் ஆபத்தாகவும், இடராகவும், இடையூறாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அது மத்திய சர்க்கார் அவரை வைத்து இந்த ஆட்டம் போடுகிறது. இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நேற்று வெளியே வந்த தகவல் அதாவது வாக்காளர் அல்லாதவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு இது போன்றவர்கள் தான் நீக்கியிருக்காங்க.
வாக்காளர்களை யாரும் நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதை சரிபார்க்கும் போது தான் தெரிய வரும். எடுத்து சரிபார்க்கும் பழைய வாக்காளர் பார்த்து அதிலே பதிவு செய்யப்பட வேண்டியவர்கள் நீக்கியிருந்தால் அவர்களை பதிவு செய்கிற வேலையிலே அரசியல் கட்சித்தவர்கள் ஈடுபடுகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு அரசியல் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி சார் இருக்கும்? அது உங்களுடைய கூட்டணிக்கு பாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்கும்? கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் அரிய சாதனைகளை பச்சிடம் குழந்தை முதல் படுகளம் ஆகிற வரையில் அனைத்து தரப்பினருக்கும் வேண்டிய திட்டங்களை வெளிநாட்டிலே இருந்து இதுவரை பெறாத முதலீடுகளை பெற்று அனைத்து துறைகளும் வளர்வதற்கு பாடுபட்டுள்ளார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. உலகத்திலேயே இருக்கிற அறநூல்களில் எல்லா மத நூல்களையும் விட தனிச்சிறப்பு வாய்ந்தது திருக்குறள் என்று நான் சொல்லவில்லை. பன்மொழி அறிஞரும் குஷ்டரோகிகளுக்கு வைத்தியம் செய்து நோபல் பரிசு பெற்றவருமான ஆல்பர்ட் ஸ்வீட்சர் தி பிலாசபி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தில் எழுதும் போதே இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே திருக்குறளுக்கு நிகரான ஒரு அறநூல் தோன்றியதில்லை என்று சொல்லி உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த புதுமறைக்கு பெருமை சேர்ப்பதற்காக 3 கடல்களில் சந்திக்கின்ற குமரிமுனையில் பெண்முட்டும் சிலையை எழுப்பியதோடு 1330 அருங்குறள் பாக்களையும் பளிங்கு கற்களிலே செதுக்கி தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிரந்தரமாக எதிர்காலத்திலே ஓங்க செய்வதற்கு அமைத்த வள்ளுவர் கோட்டம், அது தமிழ் நாட்டின் வரலாற்றுக்கே பெருமை. அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிற போது அதை கட்டி எழுப்பிய கலைஞருக்கு அழைப்பு கூட கிடையாது. கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தொடங்குகிறது என்று அவர் முரசொலியில் எழுதிய கடிதத்தை விசா கைதியாக பாளையங்கோட்டை ஜெயிலில் அதை சிறைவாசிகளுக்கு மத்தியிலே வாசித்து காட்டியவர் தான். அது இடையிலே சற்று சீர்கெட்டு இருக்கிறது என்று கருதி அதை சீர்படுத்தி அதை நவீனப்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து வருகிறவர்களும் அதை பார்க்க தகுந்த அளவுக்கு வள்ளுவர் கோட்டத்தை மேன்மைப்படுத்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் வள்ளுவர் கோட்டத்துக்கு செலுத்துகிற கவனத்தை இந்ததற்கு அத்திக்கடவு அவிநாசிக்கு மற்றதுக்கு செலுத்தினார் என்ன என்று சொல்லுவது அறியாமையின் வெளிப்பாடு. நான் மிக வருத்தப்படுகிறேன். அதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வப்போது மக்களிடம் மக்களை சந்திக்கிற சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் பேசிட்டு போறாரு. அவருடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? நான் அரசியல் குறித்து இப்பொழுது எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் யார் என்ன முயற்சி செய்தாலும் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 26 தேர்தலில் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையும் பெறும் என்று நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருகிறேன். அத்தகைய வெற்றி உறுதியாக திமுகவின் கதவை தட்டும். மற்றவர்கள் மனக்கோட்டை கட்டுகின்றவர்கள் கடுமையான ஏமாற்றத்திற்கு ஆளாவார்.